ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு நல்ல ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, முத்துவேல் வந்து ரோஹிணியை கடத்தி வச்சிருக்க விஷயத்த சந்திராட்ட சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக், மயில்வாகனம், ரேவதி 3 பேருமே சந்திராட்ட கேட்கும்போது தனக்கு இது தெரியாதுங்கிற மாதிரி சாதிச்சிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலமா தேடி பார்க்கும்போது ரோஹிணியோட மொபைல் கிடைக்கி, அப்போ சந்திராவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குது, வாங்க சந்திராட்ட போய் கேட்போம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. சந்திரா வந்த கோவத்தில் நேராக ஒரு அறை விட்டுறாரு கார்த்திக். என் ஒய்ஃபை எங்கே வச்சுருக்கேன்னு மயில்வாகனமாக கத்துறாரு. அப்போ சந்திரா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சாதனை போடுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி தேடி வரும்போது அந்த டைனிங் ஹாலுக்கு பின்னாடி உள்ள ரூமில் ரோஹிணி இருக்கதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. சந்திரா வந்து எதுக்காக ரோஹிணியை கடத்தணும் அப்படிங்கிற கேள்வியை கார்த்திக் எழுப்பிட்டுருக்கு. ரோஹிணிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. உடனே சந்திராட்ட, நீங்கள் உங்கள் அம்மாவை கொன்னவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. சந்திரா ஆனால் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. முத்துவேல் மாமா நல்லவர், நீ அவன் அபாண்டமாக பழி சொல்லுத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியை காப்பாற்றுறதுக்காக முத்துவேல் மாமா மேலே பழியை போடுத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏட்டையா முழிச்சதுக்கப்புறம் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன